பெரியாழ்வார் கோவத்துல கோதைய திட்டி அந்த மாலையை கழட்டி வைக்க சொல்றாரு. கோதை அந்த மாலையை கழட்டி வச்சுட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பெரியாழ்வார் அந்த மாலையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க செல்லாம வருத்தத்துல வீட்டிலேயே உறங்கிடுறாரு. திருமால் கனவுல வந்து தினமும் மாலை கொண்டு வருவ, இன்னைக்கு ஏன் வரவில்லை அப்படின்னு கேக்குறாரு. எம்பெருமானே, என் தொண்டுல ஒரு தவறு நிறைந்து போச்சு. இன்னைக்கு கட்டி வச்ச மாலைய என் மகள் எடுத்து போட்டுக்கிட்டா, மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. உனக்கு தெரிஞ்சது இன்னைக்குதான், அவ தினமும் இப்படிதான் செய்கிறாள். அவள் சூடி கொடுக்கின்ற மாலைதான் எனக்கு மன நிறைவாக இருக்கிறது. அதனால் அப்படியே தினமும் எனக்கு மாலை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம். தினமும் மாலையை சூட கொடுத்து வாங்குவாரு. நீ என் ஆண்டாளே அப்படின்னு கோதைய அணைச்சுக்கிறாரு. கோதைக்கு திருமண பருவம் வருது. கோதைக்கிட்ட பெரியாழ்வார் திருமண பேச்ச ஆரம்பிக்கிறாரு. கோதை, நான் மனிதனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரியாழ்வாருக்கு எதுவும் புரியவில்லை. அப்படின்னா நீ யாரை திருமணம் செஞ்சுக்க போற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டாள், நான் திருவரங்கனை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரியாழ்வார் அதிர்ச்சி அடைகிறாரு.